அவருடைய கேரியரில் அவர் காவல் பணியில் இருக்கும்போது பல வழக்குகளை அவர் பார்த்துருப்பார். அப்படின்னும் போது அதுக்கப்புறம் ஒரு அரசியல் தலைவராக இருந்தார். இந்த வழக்கு நடக்கும்போதெல்லாம் தலைவராக இருந்தார். அப்போ அவர்கிட்ட தான் ஃபுல் பவர் இருந்துச்சு. அவங்க தரப்பில் ஒரு வழக்கறிஞர் மூலயமா இந்த வழக்கில் இம்ப்ளீடாக கூட போயிருக்கலாம். இல்லை பாதிக்கப்பட்ட தரப்பு மூலயமா இந்த மாதிரி அவர் கூப்பிட்டுருக்காரு, அவரை கூப்பிட்டு விசாரிச்சுக்கலாம், அமைச்சரை கூப்பிட்டு விசாரிச்சிருக்கலாமே, விசாரிக்கணும் அப்படின்னு நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம், இதில் இந்த மேலே எங்களுக்கு சந்தேகம் இருக்குது, விசாரிக்கணும். அதெல்லாம் சொல்லாமல் 160 நாள் பொறுத்து தீர்ப்பு வந்ததுக்கு பிறகு இந்த மாதிரி நான் இவங்களை கூப்பிட்டு விசாரிக்கல அப்படின்னு சொல்கிறது அரசியல் தான் அப்படின்னு தெளிவாக தெரியுது. ரெண்டாவது, 48 மணி நேரத்தில் சிடிஆரை வெளியிடுவேன் அப்படின்னு சொன்னோம்னா, ஒரு சிடிஆர்ன்றது அப்படி அவர் ஒரு அரசியல் பிரமுகர் ஒரு சிடிஆரை வெளியிடுறதா இருந்தால் உங்களாலேயும் ஒரு சிடிஆர் வெளியிட முடியும், அந்த தம்பியாலேயும் வெளியிட முடியும், என்னாலேயும் வெளியிட முடியும். நீங்கள் யார்கிட்ட பேசுகிறீங்கன்னு என்னால் வெளியிட முடியும். நான் யார்கிட்ட பேசுகிறேன், என்னுடைய சோர்ஸ் என்ன, இவருக்கு யார்கிட்ட பேசுகிறாரு அப்படின்றத உங்களாலேயும் வெளியிட முடியும், என்னாலேயும் வெளியிட முடியும். அப்போ அது அந்தரங்கம் தானே, அடுத்தவர்களோட விஷயம் தானே சிடிஆரை வெளியிட. அப்போ இந்த சிடிஆரை வெளியிடுறதுக்கே சட்டத்தில் இடம் இருக்கான்றது முதல் தெரியணும்.